மகரம் நிச்சயமாக இது நடக்கும். மகர ராசிக்கு என்ன நடக்க போகுது? ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் அடுத்த ஒரு 3-4 மாசம் வக்ரமாக போறாரு. நல்லதா கெட்டதா வாங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா நிறைய ராசிக்காரங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பாக்குறீங்க. ஸோ அதெல்லாமே எனக்கு கொஞ்சம் நோட் ஆகும். இப்போ இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி ஒரு பக்கம் வக்ரம், புதனும் வக்ரம். ஸோ 2 கிரகங்களோட முக்கியமான அம்சம் வந்து வக்ர அம்சங்கள் வந்து இந்த மாதம் நடக்க இருக்கு. இதுல இந்த மகரத்துக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு வந்து இருக்க போறாரு. ஸோ ராகு 2ல இருக்காரு அப்படின்னா நிச்சயமாக ராகு 2ஆம் வீட்டுல இருக்காரு அப்படின்னா 8ஆம் வீட்டுல கேது கண்டிப்பா இருப்பாரு. இந்த வாட்டி கேது தனியா இல்ல, சுக்கிரனோட சேர்க்கையில இருக்காரு. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. ராசிக்கு 3ல சனி. 5ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்காரு. 6ஆம் இடத்துல புதனும், 7ஆம் இடத்துல சூரியனும் உங்களுக்கு குருவும். ஸோ இந்த மாதத்துல நீங்க மிக கவனமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்க 7ஆம் வீட்டை, 8ஆம் வீட்டை, 6ஆம் வீட்டுல இந்த 3 வீடுகள்லையுமே எல்லா கிரகங்களும் ஒரு மாதிரி நெருக்கமா வரப்போறாங்க. ரொம்ப அப்படியே நெருங்கி டிகிரி வைஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜியோட எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப அதிகமா இருக்க போது. அதே மாதிரி இந்த கிரகங்கள் எல்லாமே ரொம்ப நெருக்கமா வர்றது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ 6, 7, 8 இந்த 3 வீடுகளும் வரப்போகுது. இதுல உங்க ராசிநாதனான சனி பகவான் இருக்காரு இல்லைங்களா, அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு யோகாதிபதி. எப்படி யோகாதிபதி? அதுவும் மகரத்துக்கு எப்படிங்க யோகாதிபதினா கண்டிப்பா யோகாதிபதி தான். சனிதான் உங்களுக்கு யோகாதிபதினு நான் சொல்லுவேன். சனிக்கு அடுத்துதான் புதனும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனிதான் உங்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம் வாக்கு ஸ்தானாதிபதி. இப்போ நம்ம ஒரு குடும்பத்துக்கு தேவை என்னங்க, ஒரு காசு, பணம், நம்மளுடைய சேமிப்பு, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில 2ஆம் இடத்தோட அதிபதியும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். சனி வக்ரம்னா கிடைக்க மாட்டார். சனி வக்ரம்னா அதோட எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா உள்நோக்கி போகுதுன்னு அர்த்தம். எனர்ஜி வந்து இன்வெர்ட்ஸ். ஸோ ரொட்டேஷனல் மோஷன், எர்த்தோட ரொட்டேஷனல் மோஷன்ல இருந்து பார்க்கும்போது, பூமியோட சுழற்சி பாதையில இருந்து பார்க்கும்போது இந்த சனி பகவான் வந்து பூமியோட சுழற்சி பாதைக்கு ரொம்ப நெருக்கமா இருப்பார். பூமிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த அடுத்த ஒரு 3-4 மாச காலகட்டம். ஸோ உங்க பொருளாதாரத்திலயுமே சரி, உங்களுடைய ஃபேமிலி லைஃப்மே சரி, உங்க ரிலேஷன்ஷிப்லயுமே, இப்போ ஒரு வேலை வந்து கணவன் மனைவி இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் சான்ஸ், ஒரு பெஸ்ட் டைம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த ஜூலை மாசமா தான் இருக்க முடியும். ஏன்னா சனி வக்ரமாகி இன்வெர்ட்ஸ் உள்ளுக்குள்ள போறாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வெளியே ஒரு விஷயத்த நீங்க பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க, இது பண்ணிருப்பீங்க, குழந்தைக்கு செஞ்சிருப்பீங்க. ஆனா நீங்க ஃபியூச்சரை நோக்கி யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா 2 அப்படின்றது எதிர்காலம். உங்களுடைய பிள்ளைங்களை பத்தி யோசிக்கிறதோ, இல்ல உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறதோ, வருமானத்தை பத்தி யோசிக்கிறதோ, இது எல்லாமே தான். ஸோ அப்ப ஃபேமிலி லைஃபா இருந்தா இந்த டைம் பீரியடு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு டைம் பீரியடா இருக்க போகுது. ஸோ ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கரியர் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? ஏன்னா மகரம் காலச்சக்கரத்துடைய 10வது ஒரு ராசி. இந்த ராசி வந்து பதவி உயர்வு, அங்கீகாரம், அந்தஸ்து, அதை பத்தி தான் எப்பயுமே ஒரு திங்கிங். நீங்க பொதுவாக மகர ராசிக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உயர்ந்த பதவியில தான் இருப்பாங்க. ஏன் என்னைக்காவது நீங்க அதை நோட் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா ராசிக்கு 10ஆம் வீட்டோட அதிபதியே வந்து சுக்ரன். அது 10 மட்டும் இல்ல, 5. ரிஷப ராசிக்கு அதிபதியும் வந்து சுக்ரன், துலாம் ராசிக்கு அதிபதியும் வந்து சுக்ரன் தான். அதுவும் இல்லாம வந்து ஒரு கூட்டத்துக்கு தலைவர்களா இருக்கிறது இந்த மகரம் தான். இந்த இடத்துல துலாம் வந்து சனியோட ஒரு ஆதிக்கம் பெற்ற ஒரு வீடு. அது வந்து அந்த சனியை உச்சமாகக்கூடிய ஒரு வீடா இருக்கிறதுனால அது வந்து ஒரு கூட்டத்தையும் குறிக்குது. ஸோ பெரிய கூட்டத்துக்கு ஒரு தலைவர்களா இருக்கிறது, ஒரு கம்பெனியோட ஒரு ஹெட்டா இருக்கிறது, ஒரு மேனேஜ்மெண்ட்டோட ஒரு ஹெட்டா இருக்கிறது எல்லாமே இந்த மகரம் தான். 5ஆம் வீடு பாக்கியமும் வந்து சுக்ரன், 10ஆம் வீட்டோட அதிபதியாவும் வந்து சுக்ரன் வர்றாரு. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துலதான் உங்களுக்கு போட்டி, பொறாம, பிரச்சனை எல்லாமே வரும். எந்த இடத்துல சுக்ரன் உங்களை உயர்ந்து வைக்கிறாரோ, ஏன்னா சுக்ரன் வந்து கண்ணு பட வச்சிருவாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மகர ராசிக்காரங்க இயல்பாவே நிறைய கண்ணு போடும். கண் திருஷ்டிகள் வந்து அதிகம்.
அதனாலே நோய்வாய்ப்படுவாங்க. நிறைய நோய்வாய்ப்பட்டு நிறைய பேர் வேலையை விடுறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா ராசிக்கே 6ஆம் இடத்துலயே வந்து புதன் இந்த மாதத்துல ஆட்சி. அது சரி, ஆட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, அது வக்ரமா வர போய் உங்களுக்கு ஆட்சியார. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ரொம்ப ஹெவியா ஒர்க் பண்ணுவீங்க, வேலை பளு ரொம்ப அதிகரிக்கும் இந்த மாதத்துல. இந்த ஹெவி ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா ஹெல்த் இஷ்யூஸ்ல ரொம்ப நீங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற மாதிரி நிறைய வரும். ஸோ எப்படி இருக்கணும்னா ஒர்க் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஹெல்த், உங்க ஃபேமிலி லைஃப் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி நீங்க பேலன்ஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதத்தை ஒரு 3-4 மந்த்ஸ் நீங்க அப்படியே பொறுமையா எடுத்துட்டு போக முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயத்த நீங்க பேலன்ஸ் பண்ணி இன்னொரு விஷயத்த கோட்டை விட்டுருங்க. இப்போ நீங்க ஒர்க் லைஃபை பேலன்ஸ் பண்ணீங்கன்னா ஹெல்த்தை கண்டிப்பா கோட்டை விடுங்க. ஏன்னா 6ல இப்போ ஆட்சி, புதன் ஆட்சியா இருக்கிறதுனால நீங்க அதை கோட்டை விடுவீங்க. இல்ல நீங்க வந்து ஹெல்த்தை நீங்க நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா பர்சனல் லைஃப் வந்து ஒரு மாதிரி சுதப்புற மாதிரி இருக்கும், கரியர் வந்து சுதப்புறம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு மாதிரி இடைஞ்சலாவே இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி இந்த டைம் பீரியடு இந்த மாதத்துல இருந்து நீங்க ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த வக்கரத்துக்கு அப்புறம் நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது நிச்சயம் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் இம்பாக்டை கண்டிப்பா கொடுக்க போறது கிடையாது. அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்க போறீங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மகர ராசியில இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு தொலைநோக்கு பார்வைகள் அதிகம், சனி மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி ஸ்லோ லேர்னர்ஸா தான் இருப்பாங்க. நீங்க மகராசி குழந்தைங்கலாம் பாருங்களேன், 5 வயசு 6 வயசு அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா ஷைன் ஆக மாட்டாங்க, நல்லா படிக்க முடியாது அவங்களால. எழுத்து கூட்டி பொறுமையா தான் படிப்பாங்க. மற்ற குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து ஓரளவுக்கு பொறுமை, நிதானம், சில பேருக்கு பேசக்கூட வராது, பேச்சு கூட கம்மியா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானாதிபதியே உங்களுக்கு வந்து சனி பகவான் தான். அந்த இடத்துல பாவ கிரகங்களான ராகு கேது ஏதாவது இருந்து உங்களுக்கு செவ்வாலாம் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா சின்ன வயசுல இருந்தே பேச்சு பிரச்சனை, பேச முடியாம போறது இதெல்லாம் கூட நடக்குது. மகரத்துக்கு நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அந்த வகையில மகரத்தை பொறுத்த வரைக்குமே குழந்தைங்க சின்ன வயசுல இருந்து லேர்ன் பண்றது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். பட் ஒன்ஸ் ஒரு ஏஜை கிராஸ் பண்ணும்போது டெஃபினட்டா அவங்களுக்கான அந்த லேர்னிங்ஸ் நல்லா கிடைக்கும். ஒருவேளை உங்க சுய ஜாதகத்துல புதன் நல்லா இருந்துச்சாரு அப்படின்னா கூட நல்லா இருக்கும். பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல உங்களுக்கு புதன் வக்கரமா இருக்கனால காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுத போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா நிதானமா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா ரிசல்ட்ஸ் உங்க சைட்ல வர்றதுக்கு வாய்ப்புகளே இருந்தாலும் கூட அதுல நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியது இருக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் சனி. ஸோ நிறைய எஃபர்ட்ஸ் போடணும், டக்குன்னு ரிசல்ட் எதுவும் கிடைக்காது. சும்மாவே நம்மளுக்கு எல்லாமே தாமதம், இதுல 6ல வர கிரகங்கள் இருந்தா என்ன பண்றது? ஸோ மிக்சடான பலன் தான் இந்த மாதம் உங்களுக்கு. படிக்கிற பசங்களுக்கு பேரண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப தேவை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். 6, 7, 8 இந்த 3 வீடுகளையும் வரிசையா கிரகங்கள் தொடர்ந்து நகருதல வந்து நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் கைடன்ஸும் நிச்சயமா உங்களோட லைஃப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா வந்து எடுத்துட்டு போவோம். பயப்பட வேண்டாம். மகர ராசிக்கு இந்த டைம் பீரியட்ல 7.5 சனி எதுவுமே நல்லா போயிட்டு இருக்கு, நல்லதே நடக்கும். தனுசு ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.